And today we're going to see about another person. And he was the man who was used by God in a mighty way. And God did not work with any other person just like he worked with this person. And are you eager to know who that person is? As you all know, it is Moses. And the Moses தேவன் அதிகமாய் எடுத்து பயன்படுத்தினார். God used Moses in a mighty way. தேவனுடைய யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 7ஆம் 8ஆம் 9ஆம் 10ஆம் வசனங்களை வாசித்து பாருங்கள். And if you read in Exodus chapter 3 verse 7, 8 and 9. அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன். ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் விடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சன்னதியில் வந்து கெட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரராகி என் ஜனத்தினை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். Exodus chapter 3 verse 7 to 10. The Lord said, I have indeed seen the misery of my people in Egypt. I have heard them crying out because they're slave drivers, and I am concerned about their suffering. So I have come down to rescue them from the hand of the Egyptians and to bring them up out of the land into a good and spacious land, a land flowing with milk and honey, the home of Canaanites, Hittites, Amorites, Perizzites, Hivites, and Jebushites. And now the cry of the Israelites has reached me, and I have seen the way the Egyptians are oppressing them. So now go, I am sending you to Pharaoh to bring my people, the Israelites, out of Egypt. அதாவது இந்த வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். And when you read through these verses, you could see God has a desire to do great and mighty things. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே மிகவும் துன்பப்படுகிறார்கள். And the people, the Israelites, are suffering a lot in Egypt. மிகவும் கொடிதாய் அவர்கள் நடத்தப்படுகிறார்கள். And they were being crushed and oppressed very lot. அவருடைய துக்கம், அவருடைய பாடுகள், வேதனையுடைய கூக்குரல் தேவ சமூகத்தை எட்டும் அளவுக்கு மிகவும் அதிகமாக இருந்தது. And the miseries, the cries, the tears have gone up to the heavens. ஆண்டவர் என்ன செய்கிறார்? தேவன் என்ன செய்கிறார்? அவர்களை விடுதலை ஆக்குவதற்கு அவர் செயல்பட விரும்புகிறார். And it was God's desire, and he wants to set them free. அதற்காக அவர் மோசேயை அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். And we could see for that purpose God is calling Moses. ஒவ்வொருவரோடும் கூட தேவன் இப்படி இணைந்து செயல்பட விரும்புகிறார். And it is God's intention to join hands with each one of us and work like this. உங்களுக்கு கூட உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலயோ அல்லது உங்களுக்கு கூடாக இன்னொரு குடும்பத்துக்கோ அல்லது உங்களுக்கு கூடாக இந்த பட்டணத்துக்கோ அல்லது உங்களுக்கு கூடாக இந்த ஒரு முழு தேசத்துக்கோ தேவன் செயல்பட விரும்புகிறார். And it is God's desire to use you, to join hands with you and work in your family, to join hands with you and work in your city, to join hands with you and work in your church, or to join hands with you and work in the nation. உங்களுடைய அயல் வீட்டில் இருக்கிறவர்களை நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு, அவர்களுக்கு பணி செய்வதற்கு தேவன் விரும்பினார் என்று சொன்னால் உங்களை கொண்டே செயல்பட விரும்புகிறார். And it is God's intention even to use you to help your neighbor, to serve your neighbor, and it is God's intention. அதாவது தேவன் எங்களை கொண்டு செயல்பட பெரிய காரியங்களை செய்ய தேவன் விரும்புகிறார். And it is God's desire to use us and to join hands with us to do great things. பிசாசானவன் இதை மிகவும் தந்திரமா இந்த காரியத்தை மறைத்து போடுகிறான். But the devil is working in deceiving us and working with deception so that he could hide these things away from us. இந்த சபையை கொண்டு தேவன் ஒரு காரியத்தை செய்ய, பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். And it is God's desire to do great and mighty things using this church. இந்த சபையில் இருக்கிற விசுவாசிகளை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். And it is God's desire to use each and every believer in this church and do great and mighty things. அருமையானவர்களே, தேவனுடைய இருதயத்தில் இருக்கிற காரியம் என்ன தெரியுமா? அவர் நம்மோடு சேர்ந்து இணைந்து அவர் எங்களை கொண்டு ஒரு பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். And it is the thing in God's heart. He wants to join hands with us. He wants to work with us and do great and mighty things. 1984ஆம் ஆண்டு அதாவது நான் வேதாம கல்லூரி முடித்ததுக்கு பிற்பாடு நான் ஒரு கிராமத்துக்கு நான் ஒரு என்னுடைய போதகரோட நான் பயணம் போகும் பொழுது ஆண்டவர் என்னோட கூட பேசினார்.
And in 1984, after I finished my seminary, and I was traveling along with my pastor on a journey, and God spoke to me like this. அந்த நேரம் நான் மிகவும் ஏமாற்றப்பட்டவனாய், நான் தோல்வி அடைந்தவனாய் இருந்தேன். And that time I was going through a lot of discouragement. I was a man of failure. அந்த நேரத்துல கர்த்தருடைய சத்தம் எனக்கு நேரடியாக கேட்டேன். And I was able to hear the voice of God very clearly. நான் என்னுடைய ஆண்டவருடைய சத்தத்தை நேரடியாக கேட்ட அந்த அனுபவம் என்னால் மறக்க முடியாது. And that was the voice of God. I was able to hear very directly from God, and I was not able to forget that experience that I அவர் had. ஏக்கத்தோடு பெருமூச்சோடு கூட அவர் என்னோட பேசின சத்தம். And that was the voice I could see with great anguish and with great anxiety, with sorrow. He spoke to me. ஆண்டவர் என்னோட பேசினார். God spoke to me. மகனே, அற்ப மிகுதி வேலையாட்களை குறை. And he said, son, harvest is plentiful, but the workers are few. அற்ப மிகுதி வேலையாட்களை குறை. Harvest is plentiful, but the workers are few. நீ எனக்காக இந்த கிராமங்களுக்குள்ள போக மாட்டேன்னு ஆண்டவர் கேட்டார். And God asked me, would you not go for me into these villages? ஆண்டவரிடத்திலே பெருமூச்சோடு கூட மனம் வெதும்பி கேட்டார். And with great breath, God asked me with great sorrow in his heart. அதாவது அந்த கிராமங்களை சந்திப்பதற்கு அவருக்கு ஒரு மனுஷன் தேவையா இருந்தார். And God needed a person to meet the people in those villages. ஆப்பிரிக்காவை சந்திப்பதற்கு அவருக்கு ஒரு மனிதன் தேவையா இருந்தது. And if God had a plan for Africa, he needed a person to meet with those people. அதே போல கடினமான ஒவ்வொரு பிரதேசத்துக்குள்ளும் ஜனங்களை சந்திப்பதற்கு பெரிய காரியங்களை செய்வதற்கு தேவனுக்கு ஒரு மனிதன் தேவை. And God need one person so that he could go into these hard places and meet the needs of people. உங்களுடைய குடும்பத்துக்குள்ளேயே உங்களுடைய பிள்ளைகளுக்கோ அல்லது உங்களையோ தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலேயோ ஒரு பெரிய காரியத்தை செய்வதற்கு தேவனுக்கு ஒருவர் தேவையா இருக்கிறது. And even in your life or in your family or in your children's life, for doing great and mighty things, God needs a person. தேவன் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். God wants to do mighty things. கூக்குரலோடு கூட ஆலோட்டிகளினாலே வருகிற உபத்திரவத்திலே தேவ சமூகத்தை நோக்கி புலம்பி கதறி அழுகிற ஒரு கூட்டத்தை, அந்த கூட்டத்தை விடுதலை ஆக்குவதற்கு தேவன் அந்த இடத்திலே மோசேயை தேடினார். God was looking for Moses to release these people who are crying because of the slave drivers, because of the people who are oppressing them. God looked for Moses. துக்கப்பட்டவர்களையும் வேதனைப்பட்டவர்களையும் அடித்து நொறுக்கப்படுகிற பிசாசினாலே பிழியப்படுகிற குடும்பங்கள், பிசாசினாலே உபத்திரவப்படுகிற குடும்பங்களை விடுதலை ஆக்குவதற்கு தேவன் ஒருவரை தேடுகிறார். And God is looking for someone who could he work with, join hands with them so that he could release the people who have been crushed by Satan. இன்றைக்கு நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு முன்பதாக வந்து நின்று நீங்கள் தேவனோடு பேசுவீர்களானால், ஆண்டவரே இன்றைக்கு என்ன நான் செய்ய வேண்டும் என்றால், ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நான் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறேன், நீ வருவாயா என்று தான் ஆண்டவர் கேட்பார். And if you meet with God today, and if God meets with you today, and if you ask him, God, if you ask God, what you want me to do, God, he will say, I want you to do great and mighty things today. Would you come and join with me? நீங்கள் வேதத்திலே நீங்கள் எத்தனையோ விதமான வார்த்தைகளை சொற்களை நீங்கள் படிக்க முடியும். And in Bible you could read many verses and many words. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே ஒரு சொல் இருக்கிறது. And in Exodus chapter 3 verse 10 there is a word. நீங்கள் எல்லோரும் அந்த சொல்லுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். And you need to answer, each one of you has to answer that word. அதை வாசித்து பாருங்கள். Read that word. நீ இஸ்ரவேல் புத்திரராகி என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். வா என்று சொல்லுகிற அந்த வார்த்தை, அந்த சொல், Go. Go is the word. I'm sending you, go. அந்த வார்த்தை மிகவும் ஆழமானது. The word, the Lord saying go, has a very deep meaning in it. அதாவது ஆண்டவர் என்ன செய்கிறார், நம்மை அழைக்கிறார். And God is calling each one of us. மோசே தேவன் அழைக்கிறார். And God is calling Moses. இந்த கட்டுண்ட ஜனங்களை, அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை, மிகவும் வேதனையோட தூக்கத்தோடு இருக்கிற ஜனங்களை விடுவிப்பதற்கு தேவன் அழைக்கிறார். And God is calling Moses so that he can deliver these people who are oppressed and who are crushed. அதாவது கர்த்தர் இன்றைக்கு இப்படியான காரியங்களை செய்வதற்கு இன்றைக்கு சபைகள் எங்கும் தேவ ஜனங்கள் மத்தியிலே கர்த்தர் தேடிக்கொண்டே இருக்கிறார். And God is looking along the churches, among the people in the churches for someone who he could say go. அன்றைக்கு மோசே ஆண்டவர் அழைக்கும் பொழுது மோசே 5 தடவை ஆண்டவருக்கு அந்த அழைப்பை அவன் தட்டி விட்டான். 5 times Moses denied that calling.
அதை நீங்கள் 3ஆம் அதிகாரம் யாத்திரை 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். And he could read about that in chapter 3 and 4 of Exodus.